ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க இது என்ன மாதிரி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருசாக உங்களுக்கு நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் வந்து கிடையாது. இப்போ த்ரூவா வந்து வீடியோ எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொபைல், லேப்டாப் இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணாலும் சரி, லேப்டாப்பில் யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம என்ன மெத்தட் சொல்கிறோமோ அந்த மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் கூகுள் குரோம் உங்கள் மொபைலில் வந்து ஒரு அப்ளிகேஷன் வச்சிருப்பீங்களா, இல்லை உங்கள் லேப்டாப் வந்து கூகுள் குரோம் வச்சிருப்பீங்க, இல்லை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் வச்சிருப்பீங்க, இல்லை ஐஃபோனில் எது வச்சிருந்தாலும் சரி, அந்த அப்ளிகேஷன் வந்து சர்ச் இன்ஜின் இருக்கும் இல்லையா, அந்த சர்ச் இன்ஜின் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, பின்ட்ரெஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க, ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் நீங்கள் சைன் அப் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து உங்களுக்கான ஒரு யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி டேட்டு மந்த் இயர்க்க மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்து கூட பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் லேப்டாப்பில் என்ன மாதிரி இமெயிலை நீங்கள் லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஆல்ரெடி அந்த எல்லா இமெயிலும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். எந்த இமெயில் மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமெயிலை கிளிக் பண்ணி உங்களால் ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர்லாம் பண்ணி முடிச்சு உள்ளே வந்த உடனே பேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் டு பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிரியேட் ஃப்ரீ பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ இதற்கு கீழே கிரியேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் என்ன இமெயில் அண்ட் என்ன பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக நார்மல் அக்கௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரீசெண்டாக வந்து நீங்கள் சர்ச்சிங் உங்களுக்கு கூகுளில் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணீங்களோ ஸோ நீங்கள் ரேண்டமாக நீங்கள் சர்ச் பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரேண்டமாக வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய என்னன்னா இன்னொரு டேப், அதாவது கூகுள் குரோம் வந்து திரும்பவும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அந்த கூகுள் குரோமில் பார்த்தீங்கன்னா அண்ட் கரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்ச உடனே ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வந்து வரும். அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி இல்லை ப்ரொஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து கிரியேட் வந்து ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணி உள்ளே வரும்போது உங்களுக்கு இந்த அண்ட் கரோ சொல்லியிருந்தாலே அதை கிளிக் பண்ணி உள்ளே வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதற்கு மொபைல் அப்ளிகேஷனுமே இருக்குது, அதாவது க்ரோமில் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாருங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை உங்களால் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே லாகின் அண்ட் சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் ஐடி இல்லைனா உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து உங்களால் லாகின் வந்து பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் இருக்கும். இந்த கூகுளை கிளிக் பண்ணி கூட உங்களோட இமெயில் மூலமாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களோட ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தனால பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ரிஜிஸ்டர் வந்து ஆயிடுச்சு. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில ப்ராசஸ் மட்டும் நீங்கள் கேட்கும். இதை எதுக்காக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, என்ன ப்ராசஸ்க்கு ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும். அதே மாதிரி தான் பின்ட்ரெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா எதற்கு ஓப்பன் பண்ணுறீங்க, அதாவது நார்மலாக வந்து கேட்கும். நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டரா இல்லை நீங்கள் வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா, ஸோ அந்த மாதிரி காமனான விஷயங்கள் வந்து கேட்கும். அதில் மட்டும் நீங்கள் செக் பண்ணி ஓகே கொடுத்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் ஆன்கரோலையும் அதே மாதிரி தான். ஸோ என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இதை லாகின் பண்ணியிருக்கீங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ என்ன பர்பஸ் அப்படின்றத நீங்கள் டிக் மார்க் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாலே போதும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே நீங்கள் எந்தவித ஒர்க்குமே பண்ணாமல் உங்களுக்கு ₹30 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மேலே பார்க்கும்போதே தெரியும் ₹30 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ண அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அது எப்படி அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ இது இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அஃபிலியேட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா, அஜியோ, வாவ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அஃபிலியேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா, அஜியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லிங்கை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்னிங்ஸாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ரேண்டமாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டருக்கான ஹோம் பாக்ஸ் இருக்கும், உங்களுக்கு மொபைல் இருக்கும், இல்லை வந்து மிக்ஸி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த செப்பல் இருக்குல்ல, அந்த செப்பல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செப்பலுக்கான ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ₹40 சொல்லி போட்டிருக்காங்க. அந்த ஃப்ரேம் வந்து ₹40 சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க்னு சொல்லியிருக்கும். இதில் சில டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி ஒரு நியூ டேப்பில் வச்சுட்டு
நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். பின்ட்ரெஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் காட்டுது இல்லையா, அந்த ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு இது வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், டிஷர்ட்கான சேல்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற போது இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கிரியேட் தான் பண்ண போகிறோம் அப்படின்றதால இந்த இடத்துல கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா மொபைலில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இமேஜை உங்களால் சேவ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி வந்து இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜ் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இமேஜை உங்களோட மொபைல் இல்லை லேப்டாப்பில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்ட்ரெஸ்ட்குள்ளே வந்துருங்க. சேவ் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரோ மார்க் இல்லையா, அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்ச இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜை இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபுட்வேர் 49 அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைட்டில் வந்து கேட்பாங்க. டைட்டிலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபுட்வேர் ஸ்டார்டிங் அட் ₹49 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டைட்டில் அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சில டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இருக்குல்லையா, ரெட் கார்ட் சேல்னு சொல்லியிருக்கலையா, ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதை அப்படியே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 800 வார்த்தைகளுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, குறைச்சா தான் பார்த்தீங்கன்னா இந்த கீழே 800 அப்படின்னு இருக்குல்லையா, அது வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஓகே எல்லாமே ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் சில பேருக்கு கரெக்டாக 800க்குள்ளே தான் வருது அப்படின்னா நீங்கள் அப்படியே அதை நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆட் ஏ லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் தான் பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு அப்படியே வந்து காப்பி ஆயிரும். ஸோ காப்பி பண்ணதை அப்படியே இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போர்டு வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து செப்பல்னு கொடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது கொடுத்துக்கலாம். இதில் என்ன ஃபுட்வேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்வேர் தான் போகிறோம் அப்படின்னால ஃபுட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஃபுட்வேர் சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ஓகே, டைப் பண்ணிட்டு கிரியேட் போர்டு அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டு இதை நம்ம கிரியேட்டும் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல ஃபுட்வேர் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் டேக் வந்து கேட்பாங்க. ஸோ டேக் நம்ம ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி இருக்கும். டேகை பொறுத்தவரைக்கும் நம்ம அது ஃபுட்வேர் ரிலேட்டாகவே கொடுத்துக்கலாம். அதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து ஃபுட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபுட்வேர் கொடுத்தோம் அப்படின்னா ஃபேஷன் ஷூஸ் அப்படின்னு எக்கச்சக்கமாக வந்து வரும். ஸோ உங்களால் எவ்வளோ லிங்க் முடியுமோ அவ்வளோ லிங்க் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்லாம் முடிச்சுட்டு கீழே மோர் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டு இது மட்டும் 2 டிக் மார்க் மட்டும் இந்த இடத்துல ஆன் ஆகிருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து பப்ளிஷ் ஆயிடும். இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி இது எப்படி ஆட் ஆயிருக்கு அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாமா. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இது எப்படி ஆட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நீங்களே பாருங்கள். ஆட் வந்து ஆயிடுச்சு. இது வந்து நான் ஆல்ரெடி போட்ட போஸ்ட். இது பாருங்கள் ஆட் ஆயிடுச்சு. இந்த ஆடை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஆட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் நம்ம ரிலேட்டடாக ஃபுட்வேர் ரிலேட்டடாக யாரெல்லாம் இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்கை நீங்கள் வந்து இந்த ஷேர் இருக்குல்ல, அந்த ஷேரை கொடுத்து கூட நீங்கள் யாருக்குமா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணி அந்த லிங்கை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல விசிட் சைட் அப்படின்னு இருக்குல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து அது அப்படியே ரீடைரக்ட் வந்து ஆயிரும். எதுக்குன்னா அஜியோக்கு வந்து ஃபுட்வேர் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் வந்து ஆயிரும். ஓகேவா, ஸோ இதில் யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து சின்ன ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிலதுக்கு பார்த்தீங்கன்னா 10% கொடுப்பாங்க, இல்லை 20% கொடுப்பாங்க, இல்லை 50% கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி டார்கெட் வச்சுருக்காங்களோ அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா ஏர்ன் வந்து பண்ணிக்க முடியும். சில பேர் யோசிப்பீங்க ப்ரோ யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஃபேமிலி சர்க்கிளில், ஏன் நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏதாவது ஒன்று உங்களால் பார்த்துக்க முடியும். சரியா, மொபைல் வாங்க போகிறீங்க, ஏதாவது ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இதில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதே மாதிரி இதில் பின்ட்ரெஸ்ட்டில் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட்டை லிங்க்கை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி நீங்களே அந்த லிங்க்கை உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நீங்கள் ஷேர் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கனாலும் சரி, அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படியும் சரி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓரளவு இந்த வீடியோ பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு கிளியராக புரியல அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்.